ஹீரோயின்களையும் தாண்டி ரொம்பவே கிளாமர் ரோல்ல நடிக்கக்கூடிய நடிகைகளும் மிகப்பெரிய அளவுல ரீச் ஆவாங்க. அப்படி சில்க் ஸ்மிதா, அதற்கப்புறம் ஷக்கீலா, ஜோதிலக்ஷ்மின்னு நெறைய பேர் இருப்பாங்க. ஜோதிலக்ஷ்மி அவர்கள நம்ம சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. ஏன்னா, "காண கருங்குயில்" அந்த பாட்ட நிச்சயமாக யாராலயும் மறக்கவே முடியாது. சிங்கிங் ஷோ இருக்குன்னாலே அந்த பாடல் இல்லாம இருக்காது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, இவங்களுடைய மகள் தான் யாருன்னா ஜோதிமீனா அவர்கள். இவங்க மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல நடிகையாக வலம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில யாருக்குமே தெரியாம ரகசியமாக திருமணம் பண்ணி, அந்த திருமணத்திற்காக பார்த்தோன்னா, இண்டஸ்ட்ரிய விட்டு வெளியில வந்திருக்காங்க. பிறகு மறுபடியும் கம்பேக் குடுத்துருக்காங்க. என்ன ஆச்சு அவங்களுடைய வாழ்க்கையில? ஆனா டாக்டர் ஆகணுன்ற கனவோடு இருந்திருக்காங்க. எப்படி அவங்க நடிக்கிறதுக்கு சினிமாக்குள்ள வந்தாங்கன்ற பல விஷயங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஜோதிமீனா அவர்கள் ஆக்ட்ரஸ் மற்றும் டான்ஸரான ஜோதிலட்சுமி அவங்களுடைய பொண்ணு. அதற்கப்புறம் பார்த்தோன்னா, கொஞ்ச நாளத்திலேயே அவங்க காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா, நல்ல பீக்ல இருக்கும்போதே ஜோதிமீனா அவர்கள் திடீர்னு சினிமா விட்டு விலகிட்டாங்க. 90ஸ்ல வலம் வந்த ஒரு கிளாமரான ஒரு நடிகைக்கு மிகப்பெரிய லெவல்ல சோலோ சாங் எல்லாம் ஆடியிருப்பாங்க. கலா மாஸ்டர் கிட்ட தான் இவங்க பார்த்தோன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்திருக்காங்க. ஆனா, டாக்டர் படிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஆசையாகவே இருந்திருக்கு. சிந்து நதி பூ அப்படின்ற படத்துல இவங்களுக்கு ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு வந்திருக்கு. ஆனா, அவங்களுடைய அம்மாவோ, "எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, வேண்டாத வேலைன்னு" சொல்லி அத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அதற்கப்புறம் தான் டான்ஸராக அவங்க அறிமுகம் ஆகியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2016ல பிளட் கேன்சரால ஜோதிலட்சுமி அவர்கள் காலமாகிட்டாங்க. ஜோதிமீனா அவர்கள் ரகசிய போலீஸ் மூலமாக தான் சினிமாவுக்குள்ள என்ட்ரி குடுத்துருக்காங்க. இதைத் தொடர்ந்து விஷ்ணு, மாண்புமிகு மாணவன், கோபாலா கோபாலா, அதற்கப்புறம் உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்னு நிறைய படங்கள்ல பாடல்களுக்கு டான்ஸ் ஆடியிருக்காங்க. முக்கியமாக கவுண்டமணி அவர்கள் கூட இணைந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இதில மறக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, "பாண்டி பஜார் ரோட்டு மேல" அப்படின்ற பாடல் கவுண்டமணி மற்றும் ஜோதிமீனா அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கும். மிகப்பெரிய அளவுல நல்லாயிருக்கும். அடுத்ததாக விஷ்ணு படத்தில பார்த்தோன்னா, "ஆஜாரே மே முஸ்தஃபா" அப்படின்ற பாடல் விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில இவங்கள பார்த்ததுமே, "ஐயோ! இவங்களுடைய பொண்ணா? இவங்க பயங்கரமா ஆடுவாங்களே" அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனா, அதையெல்லாம் தாண்டி ரொம்ப கேஷுவலாக ஆடியிருக்காங்க அந்த படத்தில, அந்த பாடல்ல. அடுத்ததாக அஜித் அவர்களுக்கும் இவங்க நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காங்க. நேசம் படத்துல நட்சத்திர பங்களா இதில ஜோதிலட்சுமி, ஷக்கீலா அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த பாடல் மிகப்பெரிய அளவுல தெலுங்கு, மலையாளம், தமிழ்ல ஹிட் ஆச்சு. அடுத்ததாக அருண் விஜய் அவர்களுடைய படத்துல பிரியும். அதில பார்த்தோன்னா, காதல், பிறகு வாய்மையை வெல்லும் படத்துல பார்த்தோன்னா, பகலு பகலு அப்படின்னு நிறைய பாடல்கள்ல அவங்க ஆடியிருக்காங்க. நாட்டுப்புற நாயகன்ல வெத்தல வெத்தல கொழுந்து வெத்தல இந்த பாடல் இப்போ வரைக்கும் ஹிட்டாக தான் இருந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஃபோக் டான்ஸாக இருந்துட்டுருக்கு. அடுத்ததாக குட்டி ட்ரெஸ் போடணும் அப்படின்னா இவங்களுக்கு வெட்கமாகவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா மட்டும் தான் அவங்க மேல போர்த்தியிருக்கக்கூடிய ஷால் எடுத்துட்டு நடிக்கவே வருவாங்களாம். அதாவது தொழில் அப்படின்றது வேற, எதார்த்தம் அப்படின்றது வேற அப்படின்றது ரொம்பவே புரிஞ்சு அழகாக இவங்க நடந்திருப்பாங்க. அட்ஜஸ்ட்மென்ட், அப்யூஸ் இத பத்திலாம் அவங்க கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஏன்னா, அதற்கெல்லாம் காரணம் அவங்களுடைய அம்மா தான். அந்த அளவுக்கு அவங்கள தைரியமாக வளர்த்துருக்காங்க. இவங்களுடைய 13 வயசுலயே இவங்களுக்கு காதல் வளர்ந்திருக்கு. காரணம் அவங்களுடைய தூரத்து சொந்தமான பாலாஜி அவர்கள் தானாம். ரகசியமாக இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்பா கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ல டிசி சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதற்கப்புறம் அத ப்ரூஃபா வச்சு தான் அவங்க திருமணமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு டாக்டரா மலர் கிளினிக்க வச்சிருக்காரு. இவங்களுடைய மகன் பிரபுன்றவரு டாக்டர் தானா. ஆனா ஏரோநாட்டிக்கல் அவர படிக்க வைக்கணுன்றது தான் ஜோதிமீனா அவர்களுக்கு ஆசையாக இருந்திருக்கு. ஆனா அவர் டாக்டரா படிச்சுட்டாரு. இப்ப பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க சமீபத்தில குடுத்த பேட்டியில. இவங்க இண்டஸ்ட்ரிய விட்டு வெளியில வரதுக்கு காரணமே அவங்களுடைய சீக்ரெட் காதல், அதேபோல மேரேஜ். அலைப்பாயுதே படத்த பார்த்துட்டு, "எங்க காதல் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு போலயே! அதான் அத டைரக்டர் படமா எடுத்திருக்காருன்னு" சொன்னாங்களாம். ஏன்னா, அவங்களுடைய நிஜ வாழ்க்கை அலைப்பாயுதேல வரக்கூடிய அந்த கதை மாரியே தான் இருக்குமாம். அடுத்ததாக அம்மா இந்த காதல் விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே அடி பின்னி எடுத்திருக்காங்க. பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் வச்சுக்கிறது, அவங்க நல்லா வாழ்றத பார்த்துட்டு, "நீ சரியான ஆள தான் தேர்ந்தெடுத்திருக்கன்னு" அவங்களே பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்களாம். அம்மா என்னதான் தடுத்தாலும், அந்த நேரத்தில அந்த வயதில காதல் தான் பெருசா இருக்கும் அப்படின்றதுனால அடி, உதை எல்லாம் வாங்கி தான் அந்த காதல சக்சஸ் பண்ணியிருக்காங்க. பிறகு பார்த்தோன்னா, சங்கவி போல தான் இவங்க இருக்காங்க. அந்த ஆக்ட்ரஸ் போல தான் இவங்க இருக்காங்கன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க.
இப்ப அவங்க மறுபடியும் ரீஎன்ட்ரி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறாங்க. இனிமேலு நோ கிளாமர். ஒன்லி வந்து பார்த்தோம்னா, ரொம்பவே குடும்ப பாங்கான கதை. அதுலயும் குறிப்பாக அம்மா கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்காம். இந்த கேரக்டர் யார்கிட்ட இருந்து அவங்க இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா, சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் தான். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல அம்மா அப்படின்னாலே, அது சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் சினிமாவுல வளர்ந்து நிக்கிறாங்க. அதேபோல இவங்களும் வந்து ரீஎன்ட்ரி குடுத்தா அந்த மாதிரி அம்மா கேரக்டர்ல நடிக்கணும். நெறைய வந்து நம்மளுக்கு அவார்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஆசையில இருக்காங்களாம். அவங்களுடைய ஆசை நிறைவேறணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜோதி மீனா அவர்களை பற்றின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.